என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? ஆமாங்க, இந்த Dress புதுசுதான். நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறது புதுசா இருக்கேன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு காரணமாதான். என்ன காரணம்? அது நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். புதுசா ஒரு புரட்சி பண்ண போறேன். புரட்சியா? இந்த ஊர் முழுக்க என் பேரு புகழெல்லாம் பரவ போகுது. இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் என் பொண்டாட்டி விஜயான்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. இதுக்கப்புறம் விஜயாவோட புருஷன் நான் தானே பெருமையா சொல்ல போறீங்க. அது எனக்கு பெருமையா? அப்படியே நான் சொன்னாலும் என்ன பாவமா தான் பார்க்க போறாங்க. பேசுங்க பேசுங்க, சீக்கிரமே நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க. என்ன வேணாலும் பண்ணு, ஆனா புது வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்துடாத. ஒரு வில்லங்கமும் வராது. இந்த தடவை எல்லாமே தெளிவா பண்ண போறேன். வாவ் பாப்போம். ஆண்டி யங்கா இருக்கீங்க. நைஸ் காஸ்டியூம். நல்லா இருக்கா? வா. என்ன விஷயம் ஆண்டி, சீக்கிரட்டா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த Dressல எனக்கு கொஞ்சம் போட்டோ எடுக்கறியா? போட்டோவா? எதுக்கு? அதான் நான் டான்ஸ் கிளாஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேனே. புதுசா யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு யோகாலாம் தெரியுமா? நான் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். கங்க்ராட்ஸ் ஆண்டி. இப்பெல்லாம் யோகா கிளாஸ்க்கு தான் நிறைய பேர் போறாங்க. மெடிடேஷனும் மெடிசன் மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்கும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. யோகா பண்ணா பாடியும் ஃபிட்டா இருக்கும், மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாமா, என் அப்பா யோகா எல்லாம் பண்ணதுனாலதான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு. ஆனா 58 வயசுலயே இறந்துட்டாரு. அது எப்படி ஆண்டி? விதி முடிஞ்சிருச்சுன்னா யோகாவால கூட காப்பாத்த முடியாதுமா. எதுக்கு சிரிக்கிறாய்வ? சரிங்க ஆண்டி, போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, கிளாஸ் ஆரம்பிக்க போஸ்டர்லாம் ரெடி பண்ணணும். வீட்ல இன்னும் யார்கிட்டயும் சொல்லல. ஆனா நீ தானே போட்டோ எடுக்கிற, அதனால உன்கிட்ட மட்டும் சொன்னேன். நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. சரிங்க ஆண்டி, வாங்க போட்டோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஆண்டி. இப்போ நெக்ஸ்டா? ஓகே, இந்த பக்கம் வாமா. ஓகேவா? நெக்ஸ்ட். நீ இந்த பக்கம் வா. ஆண்டி சூப்பரா இருக்கு. இருங்க இருங்க. நல்லா வந்திருக்கா? பாருங்க பாருங்க. அப்படியே இந்த பக்கமா? ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட். இந்த பக்கமா, இந்த பக்கமா, இந்த பக்கம். ஓகே. அப்பா, என்னப்பா அம்மா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க? அவ வாய மூடிட்டு இருந்தா எனக்கு தியானம் பண்ண மாதிரி இருக்கும். அம்மா, சாமியார் ஆக போறீங்களா? டேய், பாத்தியா ஸ்ருதி, இதுக்குதான் நான் யார்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல. என்னடா என்ன பார்த்தா சாமியார் மாதிரியா இருக்கு? இல்லம்மா, ஸ்பிரிச்சுவலான லுக்ல இருக்கீங்களே, அதான் கேட்டேன். டேய் இருடா. ஆண்டி நீங்க வேற போஸ் கொடுங்க. போஸா? போட்டா ஷூட் நடந்துட்டு இருக்குதா? எதுக்குப்பா? ஏதோ புரட்சி பண்ண போறாளா? என்னம்மா பண்ண போறீங்க? டேய், என்ன எதுக்கு நல்லா யாரு கேள்வி கேட்க கூடாது. நேரம் வரும்போது எல்லாருக்கும் தெரியும். நீ எடுமா ஸ்ருதி.
அப்புறம் இது யாருக்கு அவன்? அவன்தான். என்ன ரோகிணி? ஏன்டா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? கட்டணம் வந்து பணத்தை கேட்டா திரும்ப தர மாட்டேன் திமிரா சொல்றியா? டேய் இதுக்கிட்ட அவங்ககிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன மீனா என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இங்க வந்து ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க கடையில தான் ரவுடித்தனம் எல்லாம் நடக்குது. இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுதா? உங்க கடையில ஆஃபர் போட்டீங்கல்ல, அதுல பணம் கட்டுறவங்க தான். சரிங்க, அதுக்கு என்ன இப்போ? அவசரமா ஹாஸ்பிடல் செலவுக்கு பணம் தேவைப்படுது, கட்டின பணத்தை கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஆளு பணத்தை கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப திமிரா பேசியிருக்காரு. அதுக்கு எங்க ஸ்டாஃப் வந்து நீங்க மிரட்டுவீங்களா? அதுக்காக மிரட்டல பார்லர்மா. இவங்கள்ட்ட பொருள் வாங்க வக்கலனா எதுக்கு பணம் கட்டுறீங்க நக்கலா பேசியிருக்கிறான் அவன். ராஜான் பேர் வச்சா பெரிய ராஜன் அனுப்படம் உனக்கு. டேய் இருடா, அவன் தர முடியாதுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கட்டணம் சீட்டு முடிஞ்சா தானே பொருளை கொடுக்க முடியும். அதுக்காக பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டோம். அது எங்க கடையோட பாலிசி. ஆமா ஆமா ஆமா, பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி. டேய் அவங்க பையனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கடா. அதுக்காக பணம் கேட்டா கொடுக்க வேண்டியதானே? அவங்க பணத்தை தானே வந்து கேக்குறாங்க. அதானே, நீ படிச்சதா தானே உனக்கு இதெல்லாம் புரியும். போதுங்க, ஏதோ உலகத்துல இருக்கிற எல்லா படிப்பையும் நீங்களே படிச்ச மாதிரி சும்மா அதே பேசிட்டு இருக்கீங்க. படிக்கலனாலும் அவருக்கு எது நியாயம்னு தெரியும். முதல்ல இவங்க பணத்தை கொடுங்க. மீனா, இவங்கள மாதிரி நிறைய பேர் கடையில பணம் கட்டியிருக்காங்க. இப்ப நான் இவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்தா வரவங்க எல்லாம் அவசரம் கேட்டா நாங்க பணத்துக்கு எங்க போறது? பார்லர்மா, குழந்தையோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தானே கேக்குறாங்க. அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க. டேய் மனோஜ், இப்ப நீ அவங்க கட்டின பணத்தை கொடு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கணக்கு பார்க்காத. ரோஹிணி, கல்லால பணத்தை மட்டும் சேர்க்காதீங்க, கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்க்கணும். நாங்க என்ன புண்ணியத்தையா வைக்கிறோம்? இது பிசினஸ், பணம்லாம் தர முடியாது. டேய் அப்பா தான் நீ இந்த கடையை ஆரம்பிச்ச. இப்ப நீ தர்றியா இல்ல அப்பாக்கு நான் ஃபோன் போடுவேன்? ஐயோ ரோகிணி, கொடுத்துடலாம். இல்லைன்னா தேவையில்லாம அப்பா கிட்ட வேற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணுவான். டேய் இப்போ என்ன உனக்கு பணம் தானே? எவ்வளோங்க? 15,000 கட்டியிருக்கேன். நான் 10,000 கட்டியிருக்கேன். ஆஃப்டர் ஆல் 25,000. இதுக்கு போய் உனக்கு கூட்டு வந்தீங்களா? கல்லு ரோகிணி. காலையிலேருந்து 2 பொருள் தான் வித்துருக்கு. அதுவும் கார்ல தான் பே பண்ணாங்க. இதுல என்ன ஒரு 3,000 4,000 தான் இருக்கும். அதான் மனோஜ் சொல்றேன், வேற எந்த பணத்தை நம்ம கொடுக்கறது? அந்த லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்துரு. நீ போய் பணத்தை எடு. ஐயோ, அந்த பணத்தை தான் நாம எடுத்துட்டோமே. என்ன ரோகிணி யோசிச்சுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா. இல்ல மனோஜ், அதை நம்ம பேங்க்ல கட்டுறதுக்காக வச்சிருக்கோம். நான் அவங்க கிட்ட பேசி சமாளிக்கிறேன், நீ வா. இங்க பாருங்க, இப்ப கேஷ் இல்ல. நீங்க ஒண்ணு செய்யுங்க, பேசாம 2 பேரும் நாளைக்கு வாங்க, நான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன். என்ன ரோஹிணி, நாளைக்கு வாங்கன்னு சொல்றீங்க? அவங்க ஹாஸ்பிடலுக்கு பணத்தை கட்டணும். இவர் தானே சொன்னாரு ஆஃப்டர் ஆல் 25,000 தானேன்னு. அதுக்கே நாளைக்கு வர சொல்றீங்க? இப்பவே கொடுங்க. ரோகிணி, இவங்க கிட்ட எதுக்கு பேச்சு? நான் உள்ள போய் லாக்கர்ல பணம் எடுத்துட்டு வரேன். ரோகிணி, ரோகிணி